ஒரு சகாப்தம் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அலாங் வித் விராட் கோலி. ஸோ சில பிளேயர்ஸ்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் த கேம் தே பிகேம் த கிரேட். தே பிகேம் பாப்புலர். தேர் ஆர் சம் பிளேயர்ஸ் ஹூ மேக் த கேம் பாப்புலர். ஸோ நான் ரொம்ப ஓவர் ரேட் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஆனால் மேபி ஏன்னா டெஸ்ட் மேட்ச்ங்கிறது ஏன்னா கிரிக்கெட் வந்து பாப்புலர் தான். விராட் கோலி வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ரிலிஜியன் தான். அது இல்லவே சொல்லல. ஆனால் டிராவிட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. விராட் கோலி இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை அவர் ஃபஸ்ட்டு வந்தபோது டிராவிட் ரிட்டையர் ஆகும்பொழுது சொல்லியிருக்காரு, விராட் கோலி இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பிக் பண்ணார்னா அவர் கூட வர அடுத்த ஜென்ரேஷனும் அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பிக் பண்ணும் அப்படிங்கிறத அவர் அப்பயே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விராட் கோலி டெஸ்ட்டில் ஒரு ஜாம்பவானா வந்திருக்காரு. அதே தான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸுமே லைக் ஜென்சி வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச் பார்க்கறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் ஃபேக்டராகவும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கரியர் அவருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் நான் கண்டிப்பாக அவர் வந்துட்டு பெஸ்ட்டு இந்தியன் டெஸ்ட் பிளேயர் கிடையாது, ஆப்வியஸாக கிடையாது. ஆனால் பெஸ்ட்டு இந்தியன் டெஸ்ட் அம்பாசிடர். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை இந்தியன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறதுங்கிறது ஐ கெஸ் நான் வேர்ல்ட் லெவல்லயே அவர் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். கிரிக்கெட் அம்பாசிடர். அம்பாசிடர். ஏன்னா, இந்த மாரி ஒரு காலகட்டத்துக்கு ஜென்ஸிக்கு T20யே இல்லை, ஆக்சுவலாக டெஸ்ட் கிரிக்கெட் தான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட். கிரிக்கெட். ஸோ அதை வந்துட்டு மதித்து அதை வந்துட்டு ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கும் நான் கொண்டு போயிட்டு, ஏன்னா இவர் மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணுற ஆளுக்கு யாரும் இல்லை. ஸோ இவர் தான் மார்க்கெட் ஃபேஸ் ஆஃப் கிரிக்கெட். ஸோ இவரே வந்துட்டு நான் டெஸ்ட் கிரிக்கெட்டு தான் முன்னிறுத்தி எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சகாப்தம் இப்போது அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை முன்னிறுத்தி எடுத்து போறதுங்க நாங்க எப்படி சொல்றோம்னா, வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக நல்லது செய்வேன் அப்படிங்கிறது இல்ல. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக 100% குடுக்குறேன். அப்படின்னு ஒரு 100% எப்பயுமே ஃபீல்டுக்கு வந்தா குடுப்பாரு. ஏன்னா, அஸ்வின் அந்த ஒரு வீடியோ சொல்லியிருப்பாரு. நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். ஜோ ரூட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து மேட்ச் ஆரம்பிக்கும். ஆ டக்குன்னு தொட்டுட்டு மிட் விக்கெட், மிட் விக்கெட் தொட்டுட்டு ஆ டபுள் ஓவர்லாம் பார்ப்பாரு. ஸோ டெஸ்ட் மேட்ச்ல இந்த மாரி ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸு. ஸோ இந்த மாரி லாங் டோர்னமெண்ட்ல இந்த மாரி அதிகபட்சம் அதில ஒரு ரன் தான் ஸ்டீல் பண்ண முடியும். அந்த ஒரு ரன் நான் ஸ்டீல் பண்ண விடமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டு டை பால் த்ரோ பண்ணிட்டு டை அடிச்சு விழுந்துருவாரு. ஸோ அந்த அளவுக்கு துல்லியமா இருப்பாரு. ஏன்னா, அது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரன் அவுட்ன்னே நான் சொல்லுவேன் டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஏன்னா, அங்க வந்து பெருசா ஒரு மாற்றமும் இருக்காது அந்த சிங்கிள்ல. பயங்கரமாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆ பேட் ட்ராப் பண்றேன். பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து அடிச்சுட்டு பேட்ட ட்ராப் பண்ணுவாரு. அந்த செலிப்ரேஷனுக்கு வந்து மியூட் பண்ற மாரி இங்க நான் தான்டா பெஸ்ட்டு அப்படின்னு காட்டுவாரு. அது வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கே வந்து ஒரு கிடைச்ச ஒரு வரம் விராட் கோலி. ஆப்வியஸ்லி. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு அது கரியர் வந்து இல்லாம அவர் கேப்டன்சில தான் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் வந்துட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நான் வந்துட்டு எப்படி சொல்றேன்னா, ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இல்லங்கள, அவரோட அவரோட கேப்டன்சி டைம்ல தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸுங்கிற இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் கோட்டட் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு எல்லாரும் பார்த்து ஃபியர் ஆகிற மாதிரி ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பேசர்ஸை உருவாக்குனது அவரோட காலகட்டத்தில். ஏன்னா அலெக்ஸ்டர் குக் வந்து கரெக்டாக சொல்லுவார் 2018 சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. த திங் ஐ ஃபியர் த மோஸ்ட் இஸ் த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங். ஸோ அந்த மாதிரி அந்த உருவாக்குனது காரணம் மெயின் கோலி தான். அவர் கேப்டன்சியில் தான் அந்த ஃபாஸ்ட் பவுலிங்கிற ஒரு கல்ச்சர் உருவாகி பயங்கரமாக இப்போ நம்ம ஓவர்சீஸ்லலாம் அதிகமாக டெஸ்ட் சீரிஸ் ஜெயிக்கிறோன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேக் பண்ணி உருவாக்குனது காரணம் விராட் கோலி. ஸோ இந்த சகாப்தம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிச்சது. ஸோ வந்து அப்போ வந்து கோலி வந்து அதுக்கு முன்னாடி ப்ரூவன் ஸ்டார் இன் ஓடிஎஸ். ஸோ ஓடிஎஸில் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக 2010-11ல். ஸோ அந்த டைம் தான் இந்த இந்தியா வந்து பிஜிடியும் போகுது. அதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் டூர்லேயும் சான்ஸ் தராங்க, அவர் அடிக்கவே இல்லை. திரும்ப இங்கே இந்தியா வருது, 4 மேட்ச் சான்ஸ் கொடுக்குறாங்க, அடிக்கவே இல்லை. லாஸ்ட்டு மேட்ச்சு லைக் வந்து லக்ஷ்மன் சஞ்சீவ் மஞ்சரேக்கர் ஒரு ட்வீட் போடுவார், எல்லாருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மாவுக்கு சான்ஸ் கொடுங்க லக்ஷ்மனுக்குள்ள, ஏன்னா ஃபியூச்சரை பற்றி பார்க்கணும். அண்ட் விராட் கோலிக்கு சான்ஸ் கொடுங்க. வி ஹாவ் டு மேக் ஷூர் யூ டோன்ட் பிலாங் ஹியர். அது 100% மேக் ஷூர் பண்ணுறதுக்கு இன்னும் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அங்கே ஒரு 100 போட்டு ஐ ஆம் 100% பிலாங் ஹியர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுப்பாரு. ஸோ அங்கே ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்பிரிட். ஏன்னா அந்த மேட்ச்சில் வேறு ஒரு ஃபைன் வேறு வாங்குவார். ஒரு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மிடில் ஃபிங்கர் காட்டுவார். காரணத்துக்காக போயிட்டு அவர் ஃபைன் வேறு வாங்குவார். அந்த ப்ரெஷர்லாம் எடுத்துகிட்டு வந்து கேமில் காட்டுவார். ஸோ வந்து மோர் யூ ஹேட் த மோர் யூ ஹி பெர்ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் விராட் கோலி. அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க.
இது இந்த மாரி பார்த்துருக்கோம். வெஸ்ட் இண்டீஸ் கூட 2 பிளேயர் வந்து செஞ்சுரி போடுவாங்க. அதுக்கு அடுத்த சீசன் பார்த்தா அவங்க காணாம போயிருவாங்க. ஆனா அந்த மாரி பிளேயர் இல்ல விராட் கோலி. திரும்ப இந்தியாவுக்கு வராரு. அதுக்கப்புறம் எல்லா டெஸ்ட் மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஒரு சூப்பர் ஸ்டாரா உருவாகி திரும்ப இங்கிலாந்து போறாரு. 2014 ஆஹா அதுதான் அவரோட என்ன சொல்றது ஒரு டேர்னிங் பாயிண்ட். ட்ரெய்னிங் பே அவரோட வீக்னஸ்ங்கிற ஒண்ண வந்துட்டு கண்டுபிடிச்சது அந்த 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 சீரிஸ்ல தான். சீரிஸ்ல தான். அதில போட்டு ஜேம்ஸ் ஆண்டர்சனும், ஸ்டூவர்ட் ப்ராடும் போட்டு அவர வச்சு சரி செஞ்சுருவாங்க. செஞ்சுருவாங்க. ஆக்சுவலி அவன் வந்து இந்தியா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும். ஏன்னா, இந்தியா ஹேட் பெட்டர் பேட்ஸ்மேன்ஸ் லைக் முரளி விஜய், ரஹானே, தோனி கேப்டன்சில போவோம். ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங் அட்டாக் இருக்கும். இஷாந்த் சர்மா, புவனேஸ்வர் குமார்னு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ட்ரா பண்ணுவோம். செகண்ட் மேட்ச் வின் பண்ணிருவோம். 1-0 லாஸ்ட்ல வின்னு. இந்த தடவ சீரிஸ் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாரி இருக்கும். கோலி கடைசி வரைக்கும் ஃபார்மே வரமாட்டாரு. பயங்கர அவுட் ஆஃப் ஃபார்ம். அதுக்கப்புறமா அந்த சீரிஸ் முடிஞ்சோனே ஹி இஸ் ஃபினிஷ்டு ஹி இஸ் ஃபினிஷ்ட். இவர் வேண்டாம், இவர தூக்கி அ வெளிய போடுங்க அப்படி இப்படின்னு டஸ்டி ஏகப்பட்ட பிளாங்கிய அந்த மாரி எக்கச்சக்கமான விஷயம். அதுக்கு அது முடிஞ்சோனே நெக்ஸ்ட் சீரிஸ் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. அதுக்கு முன்னாடியே இது வந்து தினேஷ் கார்த்திக் வந்து விராட் கோலிக்கு ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. ஆ கம் பேக் சூன் அந்த மாரி ஏதோ ஆ ஆறுதலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. விராட் கோலி அது வந்து நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாரி திமிரா கெத்தா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. தினேஷ் கார்த்திக் திரும்ப அவர் திரும்ப அத சொல்லி சிரிப்பாரு. பட் அந்த மெசேஜுக்கு ஏத்த மாரி தான் அடுத்த ஆஸ்திரேலியன் சீரிஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் அது அடிலைட் மேட்ச். 2 இன்னிங்ஸ்லயுமே செஞ்சுரி. அது சரியான மேட்ச். அது வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச். அது ஃபில்யூக்ஸ் ஐ மீன் இறந்து அன்ஃபார்ச்சுனேட்டா டெத் ஆகி மேட்ச் அது. ஸோ பயங்கர ஒரு மீடியா கவரேஜோட வந்த ஒரு வந்திருக்கும். அது இல்லாம தோனி அந்த கேப்டன் இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் கோலி கேப்டனா வராங்க. அது வேற ஒரு பெரிய ஹைப்பு. இந்த மேட்ச் ஜெயிச்சிரலான்னு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு எண்ணத்தோட வந்திருப்பாங்க. அது இல்லாம இந்தியா அதுக்கு முன்னாடி 4-0 தோத்துட்டு வந்திருக்கும். பழைய பிஜிடி. ஆனா இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு பெஸ்ட் மேட்ச். அதாவது கடைசி நேரத்துல யார் அது இல்லாம ஜெயிப்பாங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வேற ஒரு கடுப்பு. ஏன்னா, ஆஸ்திரேலியா நம்மகிட்ட ஒரு 4-0 தோத்துருப்பாங்க இந்தியால தோனி கேப்டன்சிக்கு கீழ. ஸோ அதுக்கு பழி தீர்க்கணும். திரும்ப ஒரு 4-0 தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் தோத்துருவோம். ஆனா அந்த சீரிஸ் எப்படி நம்ம 340 டார்கெட் குடுத்துருப்பாங்க. அப்பயே வந்து ஆஸ்திரேலியா அங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, முரளி விஜய் ஒரு 99 கோலி செஞ்சுரி. மேட்ச் நம்ம ஜெயிச்சிர்றோம் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் அந்த அப்படியே செஞ்சுரி பிரஷரால முரளி விஜய் அவுட் ஆவாரு. அவுட் ஆனப்போ டீம்ல மிடில் ஆர்டர் நம்ம டீம்ல பேட்ஸ்மேனே இல்ல. படன்னு விக்கெட் விழுந்துட்டே இருக்கும். ஸோ இந்த லைன் பால் இன்ன வரைக்கும் விராட் கோலி சொல்வாரு, நான் இன்னொரு டைம் சான்ஸ் கிடைச்சதுனா அந்த ஷாட் நான் அடிச்சிருக்கவே மாட்டேன். ஸோ விக்கெட் விழுந்துட்டே இருக்கும். அதனால வேற வழியே இல்லாம அவர் அடிச்சு ஆடி அவர் விக்கெட்ட குடுத்துருவாரு. அந்த மேட்ச் தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சீரிஸ் ஃபுல்லாவே சூப்பரா விளையாண்டாரு. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்டா ஸோ இந்தியா ஒரு ஜெயிக்காது. நல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஒரு பயங்கரமான ஒரு பேட்டில் பிட்வீன் 2 கிரேட் பேட்ஸ்மென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் த மாடர்ன் எரான்னு பார்த்தீங்கன்னா, அது அங்க தான் பிகின் ஆகுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் விராட் கோலி. 2 பேரும் மாத்தி மாத்தி பின்னிக்கிட்டே இருப்பாங்க. இவர் 590 அடிச்சாருன்னா, அவர் 600 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு ஸ்டீவ் ஸ்மித். ஸோ வந்து ஆஸ்திரேலியா அந்த மிச்சல் ஸ்டார்க், மிச்சல் ஜான்சன் அந்த மாரி அவங்க அந்த போற ஃபேஸ்ல அவரு எந்த அளவுக்கு பால் வருதோ, அதே பேஸ்ல திரும்ப அடிப்பாரு. ஸோ அவரு போஸ்ட் மேட்ச்ல கூட சொல்லுவாரு. இஃப் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் மீ, ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் யூ. ஸோ அந்த மாரி சொல்லுவாரு. ஸோ ஆஸ்திரேலியால அத ஏத்துக்கவே முடியல. ஒரு இந்தியன் எப்படி நமக்கு இப்படி எதிரா வரான்? நான் பேசுனா திரும்ப பேசுறான். சண்டை போட்டா திரும்ப சண்டை போடுறான். ஏன்னா அதுதான் கோலி. ஸோ கோலி இப்போ பழைய இந்தியா மாரி வாங்கிட்டு அமைதியா இருக்கிறது இல்ல கிடையாது. நீ ஒரு டைம் குடுத்தீன்னா நான் 2 டைமா குடுப்பேன். ஸோ கோலி அங்க செஞ்சுரி போறதா இருக்கட்டும், ஃபைனல்ல வந்து கேஎல் ராகுல் செஞ்சுரி போறதா இருக்கட்டும் சொல்லிட்டு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து அது ஒரு என்ன சொல்றது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் சீரிஸ். ஏன்னா அந்த சீரிஸ்ல தான் தோனியும் ரிட்டயர் ஆவாரு. ஸோ தோனி ரிட்டயர் ஆனதுக்கப்புறமா ஃபுல் கேப்டன்சி வந்துட்டு கோலி கிட்ட மாறும். ஸோ அதுக்கப்புறமா எண்ட் தான் ஆஃப் அ சம்மன்ஸ் ஜர்னி பட் பிகினிங் ஆஃப் அ டெஸ்டினி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோலியோட டெஸ்டினி அங்கே தான் ஆரம்பிக்குது ஆஸ் அ கேப்டன். ஸோ அங்கே தான் வேர்ல்டு வந்து இது வந்து ஒன் மேட்ச் ஒன்றரை ஏதோ கிடையாது. போன வாட்டி அவன் ஒரு நார்மல் கிட்டா நூபியாக போனான். இந்த வாட்டி ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்திருக்கான். போகும்போது அவனை ஒரு பெரிய கேப்டனாக போக வச்சிருக்கீங்க நீங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் ஏரா ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஒரு 5 to 6 இயர்ஸ். ஸோ நம்ம வந்து நான் வந்து சின்ன வயசுலலாம் நினைப்பேன், ஏன் இந்தியா ஃபாரின் போனால் இப்படி பயப்படுறாங்க, இப்படி அவுட் ஆகிறாங்க, இதுக்கெல்லாம் முடிவே இல்லையா? அதுவும் ஆஸ்திரேலியாலாம் போனால் நம்மளை வச்சு செய்வாங்க. ஏன்னா நான் பார்க்கும்போது நான் 2003 அந்த டைமுக்கு அப்புறம் தான் பார்ப்பேன். ஏன்னா 2003 அப்போ இந்தியா வந்து ஒரு நல்ல ஃபைட் போடுவாங்க. ஆனால் ஜெயிக்க முடியாது. சீரிஸை ட்ராப் பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த டிராவிட் அடித்தது 200 அடித்தது, அப்புறம் அட்லைட்டில் வந்து
லாஸ்ட் இன்னிங்ஸில் சேஸ் பண்ணி முடிக்கிறது அதெல்லாம் வந்து ஹைலைட்ஸில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கும்போதெல்லாம் இந்தியாவுக்கு போய் அடி வாங்குறது மட்டும் தான் பார்த்துருக்கேன். அந்த சீசனுக்கு அப்புறம் தான் எவா வந்தாலும் அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2016-19 எல்லா சீரீஸும் போகிறோம், ஒன் சைடாக வின் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து கோலி மட்டும் இல்லை, கோலி அஃப்கோர்ஸ் 6 டபுள் சென்ச்சுரிஸ் போட்டார். அதே சீசனில் பிளேயர் ஆஃப் த டெஸ்ட் பிளேயர் ஆஃப் த இயர் யாருன்னா அஸ்வின். அதுக்கு ஈக்குவலாக அஸ்வின் வந்து ஆல்ரவுண்டரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், விக்கெட்லேயும் எடுத்திருப்பாரு. அதுக்கு ஈக்குவலாக ஜடேஜாவும் செகண்ட் ஃபீல்டில் நல்லா விளையாண்டுருப்பாரு. வெறும் இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெஸ்ட் இண்டீஸ் போய் ஜெயிச்சாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஏஷியாவிலையும் போவாங்க, ஐ மீன் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ். ஸோ ஹோமில் வந்து லைக் இந்த அளவுக்கு கிளினிக்கலாக இந்தியா இத்தனை வருஷமாக பெர்ஃபார்ம் பண்ணல. அப்போ பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியா வந்து டெஸ்ட் மேட்சையும் வாங்குறாங்க. ஸோ அப்படி இருந்த விராட் கோலி அந்த சகாப்தத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கரும்புலியாக இருந்தது இந்த இங்கிலாண்டோட 2014. அதை வந்துட்டு அவர் உடைப்பாரா இல்லையாங்கிற மாதிரி ஒரு பெரிய இதாக இருந்தது. ஸோ பெரிய ஹைப்போட அவர் போன சீரீஸ் தான் 2018. அந்த 18 சீரீஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, முதல் கண்டம் சவுத் ஆஃப்ரிக்கா, 2வது இங்கிலாந்து, 3வது ஆஸ்திரேலியா. இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டம் இருக்குது. இந்த மாதிரி எப்பயுமே என்ன ஆகுனா, இந்த மாதிரி இந்திய டீம் போகும்போது ஒரு நல்லா யாரோ 10 பேட்ஸ்மேன் கூட வருவாங்க. அந்த சீரீஸ் போயிட்டு பல பேட்ஸ்மேன் வந்து கிரிக்கெட் வாழ்க்கையை மறந்துடுவாங்க. ஸோ நிறையா பேட்ஸ்மேன் அப்படி போனவங்க திரும்ப கிரிக்கெட் விளையாடவே வந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு அபாயமான சீரீஸ் தான். ஸோ ஃபஸ்ட் சீரீஸே வந்து நியூசிலாண்டுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நம்ம மேலே காண்டு. என்ன பண்ணிட்டோம்னா, ஃப்ளாட் ஓரளவுக்கு பேட்டிங் ட்ராக்காக போடாமல் ஃபுல்லாக ஸ்பின் ட்ராக்காக போட்டோம். ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அதனால் எங்களுக்கு ஸ்பின் ட்ராக்காக கொடுக்குறீங்க, உங்களுக்கு நான் க்ரீன் பிச்சாக தரேன் அப்படின்னு சொல்லி க்ரீன் பிச்சாக கொடுத்துட்றாங்க. கோலி பெர்ஃபார்ம் பண்ணுவார். லைக் ஒரே மேட்ச்சில் 150 அடித்து, அதுவும் அந்த மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் விளையாட ஒரு பிளேயர் வந்து கடைசி விக்கெட்டுக்கு நீங்கள் நில்லு நான் அடிச்சுக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ ரன்ஸ் அடிச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஹிட்டர்னா அடிக்கலாம், நீங்கள் கன்வென்ஷனல் கிரிக்கெட்டர் அப்படி அடிச்சாடுறது ரொம்ப கஷ்டம், அதுவும் டெஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டும் 2-0 தோற்றுருவோம். அங்கே தான் டியூ பிளேசிஸ் தப்பு பண்ணிட்டார். என்னன்னா, அவர் ஒழுங்காக வாய விட்டார். நான் இந்தியா நம்பர் 1 டீம்ங்கிறீங்க, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கொஞ்சமாச்சு எங்ககிட்ட போட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து 123 for 1 தான் இருப்பாங்க. ஏதோ பால் ஸ்விங்காது அதுன்னு சொல்லி மேட்ச் கேன்சல் பண்ணிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப வருவாங்க. மேட்ச் என்னடா கைவிட்டு போதான் நினைக்கும் போது தான் ஷமியும் இஷாந்த் சர்மா, பும்ராவோட ஃபர்ஸ்ட் சீரீஸ் அது. ஸோ அந்த இந்தியாவோட டெஸ்ட் எங்கே அந்த ஓவர்சீஸில் மாறின அந்த அந்த ஒரு ஃபேஸ் சேஞ்ச் ஆகிற டைம் அதுதான் ஆரம்பம். டெஸ்டினி இந்தியாவோட டெஸ்டினி அங்கே ஆரம்பிக்குது. அங்கே ஆரம்பித்து அங்கே ஃபஸ்ட் வின் எடுக்கிறாங்க. அதே ஸ்பிரிட்டோட இங்கிலாந்து போகிறாங்க. இங்கிலாந்து போனதுக்கப்புறமும் கோலிக்கு தான் ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணல, இப்போது சப்ளைம் ஃபார்மில் இருக்கீங்க, இப்போ நீ உண்மையானமே கிங் கோலினா நீங்கள் இங்கே அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு டெஸ்ட் அங்கே இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருனா, லைக் அந்த எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு 600 சில ரன் அடிச்சிருப்பார். இந்த செகண்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன், இந்த இங்கிலாண்ட்ஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன் எவருன்னு சொல்கிற ரூட் இருப்பார்ல, அவர் வந்து அதில் அடித்த பாதி ரன் கூட அடிக்க முடியாது. டோர்னமெண்ட்டில் யாருமே அவர் கிட்ட கூட வரல, பாதிக்கு பாதி ரன். ஸோ அந்த அளவுக்கு டாமினேஷன் லைக் அந்த அந்த சீசன் வந்து இருக்கிறதுலே பேட்ஸ்மேனுக்கு ஒஸ்ட் சீசன். ஏன்னா 26.505 ஆவரேஜ் தான் வேர்ல்டு லெவலில். இது வரைக்கும் 100 இயர்ஸ் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒஸ்ட் ஆவரேஜ் பேட்ஸ்மேன்ஸ்க்கு எப்பயுமே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு பவுலிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸாக கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி பீரியடில் தான் கோலியோட ஆவரேஜ் 55 இருந்துச்சு. இந்த 600 ரன் அந்த மாதிரி க்ரீன் பிச்சஸ் தான் அடித்தார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சாம் கரங்கிற ஒரு ரீசனால அந்த சீரீஸை நம்ம 4-1 நம்ம தோற்றுவோம். பட் நீங்கள் மேட்ச் லுக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச் பயங்கர எல்லா மேட்சஸும் காம்படேட்டிவாக இருக்கும். ஒரே ஒரு மேட்ச் தவிர எல்லா மேட்சும் செகண்ட் மேட்ச் மட்டும் ரொம்ப ஒன் சைடாக இருக்கும். மிச்சம் எல்லா மேட்சும் பயங்கர காம்படேட்டிவாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லைக் ஆனால் இந்தியன்ஸ் எல்லா மேட்சுமே இது பண்ணுவாங்க. கடைசியாக கோலி அடிக்காத மேட்ச் கூட கேஎல் ராகுலும் பண்ட்டும் சேர்ந்து 3 செஞ்சுரி கிட்ட பெஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ்லாம் பாலை போட்டு உதைப்பார், என்னடா இவங்க விக்கெட்டே எடுக்க முடியல அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அந்த சீரீஸ் முடிஞ்சது. அதே ஹையோட திரும்ப ஆஸ்திரேலியா போகிறாங்க. கோலிக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சுரி அடிக்க மாட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் சொன்ன மாதிரியே அவர் 2வது மேட்ச் செஞ்சு அடிச்சிருவார். அதுக்கு முன்னாடியே புஜாரா கோலி இருங்க நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி புஜாராவும் அவர் பர்ஃபார்மன்ஸை போடுவார். கோலிக்கு புஜாரா பண்ட்டுன்னு சொல்லி மாற்றி மாற்றி எல்லா பக்கமும் ஆஸ்திரேலியா அடிப்பாங்க. அது பார்த்ததுக்கு பவுலர்ஸ் பதிலே இருக்காது. இந்தியன் பவுலர்ஸ்க்கு வந்து ஷான் மாஸாக இருக்கட்டும், ஆரன் ஃபின்ச்சாக இருக்கட்டும்,
பும்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் லெஜெண்டா ஆ. உருவாற நேரம் அது. நேரம் அது. ஸோ வந்து இந்தியாவோட பவுலிங் வந்து மேல மேல ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அலாங் வித் கோலி, இந்தியா பிகேம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டெஸ்ட் நேஷன் பை வின்னிங் ஃபர்ஸ்ட் எவர் டெஸ்ட் சீரிஸ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ ஏஷியன் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியாவில் கப் அடிச்சது வந்து அன்னைக்கு தான். ஸோ திரும்ப இந்தியா அதே மாதிரி திரும்ப வருவாங்க. திரும்ப வந்து அப்படியும் 2-1 ஒரு ரிமார்க்கபிள் சீரிஸில் ஜெயிப்பாங்க. கோலியோட கரியர் அந்த அளவுக்கு பெருசா வந்துட்டு இருந்துச்சு. கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த 2019க்கு அப்புறம் ஓடிஐ மேட்சஸ் எதுவும் இல்ல. டெஸ்ட் மேட்சஸ் தான். அப்ப நம்ம ஆள் ஃபார்ம்ல விடுறாரு. அந்த ஃபார்ம்லேருந்து வர ட்ரை பண்றாரு. திரும்ப ஓடிஐ மேட்சஸ் வரும்போது, திரும்ப ஓடிஐ, T20ன்னு சொல்லிட்டு மத்த ஃபார்மேட்ஸ் ஆஃப் த கேம்ல அந்த ஃபார்ம கொண்டு வந்துர்றாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி வரைக்கும் அவரால டெஸ்ட் மேட்ச்ல அந்த ஃபார்ம கொண்டு வர முடியல. அதுக்கிடையே ஒரு 2, 3 நல்ல இன்னிங்ஸ் ஆனாரு. அடலைட்ல ஒரு 76, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கால ஒரு 86 அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் இருக்கும். பட் அவரோட பழைய இந்த 4 ரன் சீசன் கடைசி வரைக்கும் அவரால கொண்டு வரவே முடியல. ஸோ அது எல்லாத்தோட அவருக்கு நல்லா தெரியும். ம். ஸோ அவருக்கு இந்த டைம் போனா பெர்ஃபெக்ட்டா இருக்குங்கிறத சூஸ் பண்ணி அவரே வந்துட்டு ரிட்டயர் ஆயிட்டாரு. He came, he conquered, he left like a legend. That's it for Virat Kohli. Hmm. He came, he conquered, he left like a legend. That's Virat Kohli.